ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் தஞ்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்ததோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்க்கலாம். ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுடி ஆர்த்ரைட்டிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Rheumatic arthritis, first of all, இது என்ன சொல்றதுன்னா, this arthritis is due to an autoimmunity which is triggered by infection. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டியால் காஸ் ஆகுது. இது ஒரு இன்ஃபெக்ஷனால் இது வந்து இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகி நமக்கு காஸ் ஆகுது. இது குரூப் ஏ பீட்டா ஹெமடைட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், கேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷனால் வந்து இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டியால் வருதே தவிர்த்து ஒரு இன்ஃபெக்ஷனால் இது காஸ் ஆகிறது இல்லை. எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து மோர் ப்ரோனாக இருக்குது, இந்த இன்ஃபெக்ஷனை மோஸ்ட்டாக காஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் 3 to 15 years மோஸ்ட்லி இன்ஃபெக்டட். 3 to 15 yearsல இருக்கவங்க வந்து இந்த குரூப் ஏ பீட்டா ஹெமடைட்டிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆகுறாங்க, மோஸ்ட்லி இன்ஃபெக்டட். சில்ட்ரனுக்கு தான் இந்த ஆட்டோமேட்டிக்னால மோஸ்ட் ஆஃப் காஸ் ஆகுது 3 to 15 yearsல. அடல்ட்ஸ்க்கு வர்றது ரேர் தான். ப்ளஸ் பாவர்ட்டி, மால்நரிஷ் சைல்டில் வரும், பாவர்ட்டியில் இருந்தாங்கன்னா. அப்புறம் ஓவர் க்ரௌடட், கிராம்ப்டு, சின்ன இடத்துல நிறைய பேரை வாழ்கிறதுனாலும் வாழ்வதனாலையும் வரலாம். ஓவர்லி கிராம்ப்டு, சின்ன இடத்துல நிறைய பேர் சின்ன இடத்துல நிறைய பேர் வாழ்றதுனாலையும் இது வந்து வரலாம். ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஓவர் க்ரௌடட் பிளேஸில் வந்து வரலாம். மால்நரிஷ் சைல்டுக்கு வரலாம். ஓவர் க்ரௌட், சின்ன இடத்துல நிறைய பேர் வாழ்கிறதுல வரலாம். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், HLA-DR7 and HLA-DR53ங்கிற சொல்லக்கூடிய இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் யாருக்கு முன்னாடி ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கோ ஜெனட்டிக் மெட்டீரியல் அவங்களுக்கு டெஃபினட்டாக வரலாம். அப்புறம் நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டில் நேட்டிவ் பீப்புளாக இருக்கவங்களுக்கு வரலாம். நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கவங்களுக்கு இது வரலாம். ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் நேட்டிவ் பீப்புளாக இருக்கவங்களுக்கு. அப்புறம் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், இன்ஃபெக்ஷன், இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர்டு, ஜெனட்டிக் முன்னாடியே குறித்தவங்க, அப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தவங்க, அப்புறம் இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் வரலாம். சப்போஸ் இந்த மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன்லையோ ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆனவங்களுக்கும் இந்த மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிப்பாக அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த இன்ஃபெக்ஷன் இஸ் அன்ட்ரீட்டட் அண்ட் த பீப்புள் வித் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் மே கெட் ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அன்ட்ரீட்டடாக ட்ரீட் பண்ணப்படாமல் இருந்தாலோ இல்லை அந்த பீப்புள் வித் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் அந்த பீப்புள் வித் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் முன்னாடி குறிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிசீஸ் வந்து மேற்கொண்டு பரவாது. ட்ரீட் எப்போ பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் தெரியும் போது மேபி இந்த கேப்ஸ், குரூப் ஏ பீட்டா ஸ்ட்ரெப்டோகாக்கல் பீட்டா ஹெமடைட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் மேபி ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் தவிர்த்து சிவியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சிம்டமில் மேபி நம்ம தடுக்கலாம். அதில் பேத்தாலஜி பார்த்திங்கன்னா, ஆர்கனிசம் இந்த கேப் சொல்கிறது அவுட்டர் போர், அதோட கோட்டிங் வந்து ப்ரோட்டீன் சொல்ல மேட்ரிக்ஸ் இருக்குது. இது வந்து ஆன்டிஜனாக ஆக்ட் பண்ணுது. இது வந்து CD4+ சொல்லிட்டு ஹெல்பர் செல்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணி B-lymphocytes ஆக்டிவேட் பண்ணுது. இது ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபாடிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்குன்னா, அந்த ப்ரோட்டீனை போய் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த ஆன்டிபாடிஸ்லாம் போய் அட்டாக் பண்ணுது. ஆல்சோ அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த பாடி விச் லுக்ஸ் லைக் ப்ரோட்டீன். இது ஆல்சோ அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த பாடி. இது ஆல்சோ என்ன அட்டாக் பண்ணுதான், பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ப்ரோட்டீன்ஸையும் ஆல்சோ அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த பாடி விச் லுக்ஸ் லைக் ப்ரோட்டீன். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து attack the protein present in the body, also attack the proteins present in the body which looks like M protein மாதிரி also attack the proteins present in the body which looks like M protein.
attack the proteins present in the body. பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ப்ரோட்டீன்ஸையும் வந்து ஆல்சோ அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ், அதையுமே அட்டாக் பண்ணும். இது என்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் அட்டாக் பண்ணுது? ஆல்சோ அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த பாடி. பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ப்ரோட்டீன்ஸையும் ப்ரோட்டீன் மாதிரியே இருக்கக்கூடிய செல் மெமிக்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து போய் அந்த ஆன்டிஜனை மட்டும் அட்டாக் பண்ணுறது இல்லாமல் இந்த ஆன்டிபாடி நம்ம செல்லில் அந்த ஆன்டிஜன் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் செல் மெமிக்ரி மாதிரியால் க்ரியேட் பண்ண ப்ரோட்டீன்ஸையும் பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸையும் இது போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. common cells in body that mimics M protein. பாடியில் இருக்க என்ன காமன் செல்ஸ்லாம் வந்து பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது எம் ப்ரோட்டீனை வந்து மிமிக் பண்ணுது. காமன் செல்ஸ் இன் பாடி தட் மிமிக்ஸ் எம் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமன் செல்ஸ் இன் பாடி என்ன செல்ஸ் வந்து பாடியில் இருக்கக்கூடியதுனா வந்து எம் ப்ரோட்டீனை மிமிக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டியாக் கிளைகோசின்னு சொல்லக்கூடியது. இது ப்ரெசென்ட் இன் கார்டியாக் செல்ஸ். எம் ப்ரோட்டீனை மிமிக் பண்ணக்கூடிய செல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் கிளைகோசின் சொல்லி, இது வந்து கார்டியாக் செல்ஸ் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் லேம்லின் சொல்லக்கூடிய கிளைகோ ப்ரோட்டீன், இது வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது வந்து ஃபங்க்ஷனலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் இன்டிகிரமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரினோட ஒரு இன்டிகிரமெண்ட்டாக இருக்குது. ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரினோட ஒரு ஒத்து போயிருக்கு. ஓகேங்களா? அந்த லேம்லைன் கிளைகோப்ரோட்டீன் சொல்லக்கூடிய பேஸ்மெண்ட் மெம்பரோனோட கனெக்ட் ஆகிருக்கு. கார்டியாக் கிளைகோசின் கார்டியாக் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லேம்லைன்கிறது பேஸ்மெண்ட் மெம்பரேனோட கனெக்ட் ஆகிருக்கு. ப்ரோட்டீன் இன் நியூரோனல் டிஷ்யூஸு, ஸோ பேஸ்மெண்ட் மெம்பரேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, கார்டியாக் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அப்புறம் நியூரோனல் டிஷ்யூஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, டெர்மல் டிஷ்யூஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் லைக் ஜாயின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது பேத்தாலஜி பார்த்திங்கன்னா செல் அப்படியே மிமிக்ரி பண்ணுறது தான். எம் ப்ரோட்டீன் ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ். பேத்தாலஜி என்னென்னு பார்த்திங்கன்னா செல்லை வந்து அப்படியே மிமிக்ரி பண்ணக்கூடியது. இதனால செல்லை மிமிக்ரி பண்ண முடியும், அப்படியே மிமிக்ரி பண்ணி காட்ட முடியும். பேத்தாலஜி பார்த்தீங்கன்னா செல்லை பேத்தாலஜி பார்த்திங்கன்னா செல் மிமிக்ரி. இது வந்து அப்படி பேத்தாலஜி, இதோட பேத்தாலஜி பார்த்திங்கன்னா செல் மிமிக்ரி. அப்படியே வந்து செல்ஸ் வந்து நம்மளால் மிமிக்ரி பண்ணி காட்ட முடியும். பேத்தாலஜியை பார்த்திங்கன்னா செல் மிமிக்ரி தான். செல்ஸ் வந்து மிமிக்ரி பண்ணி காட்ட முடியும். எம் ப்ரோட்டீன் வந்து ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ். இது மோஸ்ட்டாக இந்த எம் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா வந்து ஏன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ் தனித்தனியாக அழிக்கிறத வந்து இந்த எம் ப்ரோட்டீன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். செல்ஸ் அண்டர்கோ லைசிஸ் அண்ட் நீக்ரோசிஸ். இதான் செல்லு ஹிஸ்டோசைட் அப்படின்னா உள்ளே நீக்ரோசிஸ். இந்த எம்ப்ரோட்டீன் ப்ரெசென்ட்டாக இருக்கனால அண்டர்கோ லைசஸை வந்து நீக்ரோசிஸையும் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த எம்ப்ரோட்டீனுக்கு. சென்ட்ரல் நீக்ரோசிஸ் சரௌண்டட் பை ஹிஸ்டோசிஸ். திஸ் பெக்யூலர் ஃபீச்சர் இஸ் கால்ட் ஆஸ்காஃப்ஸ் பாடி. ஆஸ்காஃப்ஸ் பாடியில் உள்ள நீக்ரோஸ் ஆகி வெள்ள ஹிஸ்டோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் சரௌண்டட் பை செல் நீக்ரோசிஸ் சரௌண்டட் பை ஹிஸ்டோசைட். திஸ் பெக்யூலர் ஃபீச்சர், அதாவது செல் வந்து நீக்ரோஸ் ஆகணும் வெள்ள ஹிஸ்டோசைட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. திஸ் பெக்யூலர் ஃபீச்சர் இஸ் கால்ட் ஆஸ்காஃப்ஸ் பாடின்னு சொல்கிறாங்க. இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் அண்ட் ரிமாட்டிக் ஃபீவர், ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் என்பது த்ரோட் பெயின் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், டான்சிலைட்டிஸ்,
tonsillitis, pharyngitis, mm, pharyngitis, uh, pharyngitis, infection in the pharynx, throat pain, sore throat, difficulty in swallowing, tonsillitis, pharyngitis இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கேப்ஸாக இருக்குது. அப்புறம் 2 to 4 days from throat pain. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கேப்ஸ்னால் இதுதான் அப்புறம் 2 to 4 days ஃப்ரம் த்ரோட் பெயின். த்ரோட் பெயின் வந்து 2 to 4 days என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும், அதாவது ஹை ஃபீவர் இருக்கும், அது 38 to 39 degree Celsius இருக்கும். அப்புறம் மயால்ஜியா, மசில் பெயின் இருக்கும், ஃபெட்டிக் டயர்ட்னஸ் இருக்கும், ஹெட்ஏக் அக்கர் ஆகும். அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், த்ரோட் 2 to 4 days த்ரோட் பெயின் வந்து அதுலேருந்து இருக்கும். அப்புறம் ஃபீவர், மயால்ஜியா, ஃபெட்டிக், ஹெட்ஏக் இதெல்லாமே அக்கர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் கேப்ஸ், ஹெட்ஏக் அக்கர் ஆகும். ஆர்த்ரைட்டிஸில் வந்து ரொமேட்டிக் ஃபீவரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ், அப்புறம் 2-3 நாள் கழிச்சு 2-3 நாள் 4 நாள் 2 இல்லை 4 நாள் கழிச்சு என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னது, ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், மைக்ரேட்டிங் ஃபால் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், மைக்ரேட் ஆகி அது போய் நிறைய இடத்துல ஆர்த்ரைட்டிஸை காஸ் பண்ணும். மேஜர் ஜாயிண்ட் இன்வால்வ்மெண்ட்ஸ் இருக்கும், நீ ஆங்கிள் ரிஸ்ட் எல்போங்கிற மாதிரி மேஜரான ஜாயிண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும், இந்த காலில் இருக்கும். அப்புறம் கார்டியாக் இன்வால்வ்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நீ ஆங்கிள் ரிஸ்ட் எல்போவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ ஒரு காலில் தான் இன்னொரு காலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரே ஒரு காலில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். joint pain, swelling, pain absolutely present, swelling, major joint involvement, cardiac, heart involve ஆகிருக்கும். 50% ஆஃப் கேசஸில் ஹார்ட்டும் இன்வால்வ் இருக்கும். பேன்கார்டைட்டிஸ்னால் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆல் 3 layers ஆஃப் ஹார்ட்டும் வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகிருக்கும். பேன்கார்டைட்டிஸ், வால்வுலைட்டிஸ், மிட்ரல் வேல்வ் வந்து மோஸ்ட் காமன்லி அக்கர்ஸ். மிட்ரல் வேல்வ் தான் வந்து லெஃப்ட் ஹார்ட்டில் இருக்கனால, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட், between left atrium and left ventricle present ஆயிருக்கனால pushes very hard, works very hard. mitral valve வந்து most commonly affected valvulitis இருக்கும். aortic valve affect ஆகும். inner valve விட நெக்ஸ்ட் மிட்ரல் ரீகர்ஜிடேஷன் இருக்கும். அந்த வேல்வ் ரீகர்ஜிடேஷன், மிட்ரல் ஸ்டெனோசிஸ், நாரோயிங் ஆஃப் த மிட்ரல் வேல்வ் ரீகர்ஜிடேஷன், இதனால கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், சவுண்டு மோஸ்ட்லி இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ், எண்டோகார்டியாக் ரீஜனில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், பால்பிட்டேஷன், செஸ்ட் பெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூரல் இன்வால்மெண்ட்டில் வந்து சிடென்ஹாம்ஸ் கொரியான்னு சொல்லுவாங்க. ரியூமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் நியூரல் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது சிடென்ஹாம்ஸ் கொரியான்னு சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இன்வால்வ்டு டான்சிங் மூமெண்ட் இருக்கும். ப்ரெசன்ட் இன் ஃபேஸ் அண்ட் நியூரல் இன்வால்வ்மெண்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபேஸ்லேயும் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேயும் நம்ம நல்லா இன்வால்வ்டு டான்சிங் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். அப்புறமேட்டு ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா எரிதமா மார்ஜின் ஐட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெட் பிங்கிஷ் பெயின்லெஸ் பேச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெட் கலரில் மட்டும் பிங்கிஷாக இருக்கக்கூடிய பெயின் இல்லாத பேச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சென்டர், அதோட சென்டர் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். மோஸ்ட் அதோட சென்டர் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் ஸ்கின்னில். மார்ஜின் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும்.
அதோட சென்டர் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அண்ட் பட் அதோட மார்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் எரித்துமா மார்ஜினேட்டமில் ரெட் பிங்கிஷ் பெயின்லெஸ் பேச்சஸ்லாம் இருக்குது ஸ்கின்னில். அதோட சென்டர் வந்து ரொம்ப கிளியராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். பட் அதோட மார்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் டீப் ப்ரைட் ரெட்டில் அண்ட் மார்ஜின்ஸ்லாம் வந்து ரெட் கலர் இருக்கும். சென்டர் கிளியராக இருக்கும் பட் மார்ஜின் வந்து ரெட்டாக இருக்கும். எரித்துமா மார்ஜினேட்டமில் ரெட் பிங்கிஷ் பெயின்லெஸ் பேச்சஸ்லாம் ப்ரெசென்ட் இருக்குது. சப்க்யூட்னி இது வந்து ஸ்கின்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சப்க்யூட்டேனியஸ் அண்டர் த டிஷ்யூ பார்த்திங்கன்னா சப்க்யூட்டேனியஸ் நாடியூல்ஸ் அண்டர் த ஸ்கின்ல வந்து நாடியூல்ஸ் ஃபில்ட் வித் கொலாஜன் பெயின்லெஸ்ஸாக இருக்கும். நாடியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஃபில்டு வித் கொலாஜன். சப்குட்டினியஸ் நாடல்ஸில் வந்து கொலாஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். பெயினே இருக்காது, வலியே இருக்காது. வென் ரிசால்வ் நோ டிஃபார்மிட்டி அக்கர்ஸ். நாலேஜ் இருக்கும். இது கொலாஜனால ஃபில் ஆகிருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா பெயினே இருக்காது. வென் ரிசால்வ் நோ டிஃபார்மிட்டி அக்கர்ஸ். இதை ரிசால்வ் பண்ணி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு ஆபத்தும் டிஃபார்மிட்டி ஒரு ஆபத்துமே வந்து அக்கர் ஆகாது. வென் ரிசால்வ் நோ டிஃபார்மிட்டி அக்கர்ஸ். அப்புறமேட்டு இந்த சப்கியூட்டேஸில் வந்து மோஸ்ட்டாக ரிமேட்டிக் ஃபீவரில் வந்து இது சரி பண்ணிட்டோம், சப்கியூட்டேனியஸாக ரிசால்வ் பண்ணிட்டோன்னா அங்கே எந்த ஒரு பாதிக்கும் டிஃபார்மிட்டியும் அக்கர் ஆகாது. இந்த சப்கியூட்டேனியஸில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லிக்ஸ் த ஜாயிண்ட்டை நக்கும், லிக்ஸ் த ஜாயிண்ட், பைட்ஸ் த ஹார்ட், கிக்ஸ் த பிரெயின். லிக்ஸ் த ஜாயிண்ட், பைட்ஸ் த ஹார்ட் and kicks the brain. Licks the joint, bites the heart and kicks the brain அப்படி சொல்கிறாங்க. ரிமேட்டிக் டிசீஸோட ஸ்பெக்ட்ரம் எங்கெல்லாம் மோஸ்ட்டாக பார்த்தா ரிமேட்டிக் கோரியாவாக மாறலாம். அதாவது சிடனாம்ஸ் கோரியான்ஸ் நியூரோட்டிக் இன்வால்மெண்ட் இருக்கலாம். அப்புறமேட்டு ரிமேட்டிக் பிரெயினில் இருக்கலாம். ரிமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரிமேட்டிக் ஹார்ட். இந்த ரிமேட்டிக் டிசீஸோட ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம். ஜோன்ஸ் க்ரைட்டீரியாவில் மேஜர் க்ரைட்டீரியா மைனர் க்ரைட்டீரியா 2 இருக்குது. மேஜர் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாயிண்டில் பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து லார்ஜர் மேஜர் ஜாயிண்ட் இன்வால்மெண்ட்லாம் இருக்கும். மைக்ரேட்டராக இருக்கும். ஏசிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்டைட்டிஸ் இருக்கும். எரித்மா மார்ஜினேட்டம் இருக்கும். சிடன்ஹாம்ஸ் கோரியா இன்வால்ட்ரி டான்சிங் மூமெண்ட்ஸ். அப்புறம் சப்கியூட்டேனியஸ் நாடியூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் மேஜர் க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் மைனர் க்ரைட்டீரியான்னு பார்த்தோன்னா ஹை ஃபீவர் இருக்கும். சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கும். இஎஸ்ஆர் சொல்லக்கூடிய எத்ரோசிட் செடிமெண்டேஷன் ரேட்டும் வந்து எலிவேட்டடாக இருக்கும். லியூகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் டெஸ்ட்ராக்ஷன் அதுவுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லியூகோசைட்டோசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் இசிஜி எடுத்து பார்க்கும்போது ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இருக்கும். இசிஜி எடுத்து பார்க்கும்போது பிஆர் இன்டர்வல் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்கும். அதாவது என்ன ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் அப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இசிஜியில் என்ன ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாக் இருக்கும். இசிஜியில் ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இசிஜியில் பிஆர் இன்டர்வல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கண்டக்ஷன் டிஃபெக்டாக இருக்குது. டக்குன்னு கண்டக்ட் ஆகுது. ஸோ ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குது. மைனர் ரைட்டு ஆத்ராலஜியா அப்படின்னா மைண்டில் ஸ்லைட் பெயின் இருக்கும் ஜாயின்ஸில்.
ரெண்டு மேஜர் க்ரைட்டீரியாவோ இல்லை ஒரு மேஜர் அண்ட் ரெண்டு மைனர் க்ரைட்டீரியாவோ ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு மேஜர் க்ரைட்டீரியா இது ஒன் மேஜர் க்ரைட்டீரியா இஸ் கூட டூ மைனர் க்ரைட்டீரியா பார்த்துருக்கோம். ஒன் மேஜர் க்ரைட்டீரியா ப்ளஸ் டூ மைனர் க்ரைட்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் ரொமாட்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு ரொமாட்டிக் டிசீஸ் இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷனில் நம்ம கண்டுபிடிக்கலாம் பிளட் ஜோனஸ் க்ரைட்டீரியா மூலமாக. இசிஜியை நம்ம ப்ரொலாங் பேர் பார்த்தா கண்டக்ஷன் வந்து டிஃபெக்டாக இருக்குன்னு. அப்புறம் ஈகோகார்டியோகிராஃபியில் ஹார்ட் ஃபெயிலியர் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எக்ஸ்ரே பார்க்கும்போது கார்டியாக் என்லார்ஜ்மெண்ட் கார்டியோமெகாலி பெரிகார்டியல் எஃபியூஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு இருக்க ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஓ டைட்டர் பாசிட்டிவாக இருக்கும். ஆன்டிஸ்ட்ரெப்டோலைசின் ஓன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனிசம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஆன்டிஸ்ட்ரெப்டோலைசின் ஓ டெஸ்ட் டைட்டரில் பாசிட்டிவாக இருக்கும். ஆன்டிடிஆக்சி ரைபோநியூக்ளியஸ் பி ஆன்டிபாடி ஆன்டிடிஆக்சி ADRB ஆன்டிடிஆக்சி ரைபோநியூக்ளியஸ் பி ஆன்டிபாடி சொல்லக்கூடியதும் பாசிட்டிவாக இருக்கும். கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் கண்டேஜியஸ் பட் ஆட்டோ இம்யூன் மீடியேட்டட் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் நாட் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டேஜியஸாக இருக்குது. கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் கண்டேஜியஸ் பட் ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் நாட் கண்டேஜியஸ்னு சொல்கிறாங்க. கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட்டாக கண்டேஜியஸ் ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவும். பட் ஆட்டோ இம்யூன் மீடியேட்டட் கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது வந்து மோஸ்ட்டாக கண்டேஜியஸ் தான், ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவும் கேப்ஸ் இன்ஃபெக்ஷன். பட் ஆட்டோ இம்யூன் மீடியேட்டட் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் ட்ரிக்கர் ஆகி வரக்கூடியது வந்து கண்டேஜியஸ் கிடையாது. டேரெக்டாக அந்த அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கோனோகாக்கல் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து குரூப் ஏ பீட்டா ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனால் வருது. அது வந்து கண்டேஜியஸ். அதனால ஆட்டோஇம்யூனிட்டி மீடியேட் ஆகி வரக்கூடிய ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து கண்டேஜியஸ் கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தம் ஆஸ் யூஷுவல் இந்த பெயின் ஸ்வெல்லிங்லாம் பித்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் வருது. இது சமன் செய்கிறதுக்கு பின் இப்போ பித்தம் வந்து தீபூதம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளில் இருக்குது உப்பு அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இனிப்பு கைப்பு துவர்ப்பு ஆகிய பொருட்களை வந்து கொடுத்தா பித்தத்தை குறைக்கலாம். அப்புறம் இன்டர்னலாக கைப்பு கொடுக்கலாம். அது சமையல் செய்யறதுக்காக கைப்பு துவர்ப்பு மாதிரியான தெரியலாம் சீந்த நீர்மொழி கஷாயம் எஃபியூஷன் ஆஃப் ஜாயிண்ட் அந்த நீர் தேக்கத்தெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நீரை டயூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் நிலவியம் கஷாயம் அதான் இதை வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு நிலவியம் கஷாயம் கொடுத்துடக்கூடாது மேபி பிகாஸ் இது வந்து ட்ரிகர் பண்ணும். பஞ்சதித்த கஷாயம் 5 கைப்பு மூலிகை கொண்டது. பஞ்சதித்த கஷாயம் 5 கைப்பு சுவை கொண்ட மூலிகை கொண்டது. இது கொடுக்கலாம். எக்ஸ்டர்னலாக டிபிசி பற்று கொடுக்கலாம். கேட்டோ ஆயில் கொடுக்கலாம். பட் உளுந்த ஆயில் விஎம் கேபி விஷமுஷ்டி வாதகேசரி கற்பூராதி உளுந்த ஆயில்லாம் தயவு செய்து கொடுத்துடக்கூடாது. எனக்கு இது இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. டிபிசி பற்று எக்ஸ்டர்னலாக போடலாம். டிபிசி பற்று எக்ஸ்டர்னலாக போடலாம். ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா கேட்டோ ஆயில் எக்ஸ்டர்னலாக கொடுக்கலாம். என்னது கேட்டோ ஆயில் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். கேட்டோ ஆயில் வந்து நமக்கு வந்து கேட்டோ ஆயில்னா என்னது? கரெக்ட். கேட்டோ ஆயில்னா ரெட் சிவப்புக்கில் ஆயில் அதுவும் நம்ம எக்ஸ்டர்னலாக எதுக்கு கொடுக்கலாம்? டிபிசி பற்று வந்து அவுட்டரில் கொடுக்குறோம். டிபிசி பற்று திரிபிளாசூரணம் பற்றா போடுறோம். அப்புறம் கேட்டு சிவப்புக்கில் ஆயிலும் வெளில வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்க்கலாம். குள்ள நம்ம முடிச்சுட்டு நியூ சாப்டர் 10க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய ஆமவாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ பேத்தோஜன்
ஒரு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இருக்கக்கூடிய பேத்தஜனால இது வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ் காஸ் டியூ டு ஆட்டோ இம்யூனிட்டி. அதில் 1% ஆஃப் பாப்புலேஷன் அஃபெக்டடாக இருக்காங்க. ஃபீமேல் டு மேல் ரேஷியோவில் மோஸ்ட்டாக ஃபீமேல் தான் இந்த ரெமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும், நைட்டில் வேர்சன் ஆகும், ஜாயிண்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இன்னுமே வேர்சன் ஆகும். பட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும்போது இந்த ஜாயிண்ட் பெயினில் வந்து ஆல்ரெடி ஆர்த்ரைட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் மூமெண்ட்டில் இருக்கும்போது இந்த பெயின் குறையும். ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஜாயிண்ட்ஸில் ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும், பாலிஆர்த்ரைட்டிஸ் மோர் தென் 5 ஜாயிண்ட் இன்வால்வ்டாக இருக்கும். early morning stiffness of the joint present which extends for 1 or more than 1 hour present இருக்கும். பட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா less than 30 minutes இருக்கும். symmetrical involvement of the joint ஒரு கால் இருந்தால் இன்னும் காலையும் டெஃபினட்டாக இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் ஸ்வெல்லிங்காக இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஜாயின்ஸ் இன்வால்வ் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஜாயின்ஸ் ஆஃப் fingers and toes, interphalangeal joint, ankle, knee, sometimes hip and shoulder present இருக்கும். vertebrae C1 and C2 more easily affected-ஆக இருக்கும். rheumatoid arthritis constitutional symptom எதில் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து நைட்டில் அதிகமாக இருக்கும். நைட்டில் ரொம்பவே ஸ்வெட் இருக்கும், கப்புன்னு வேர்க்கும், ஃபெட்டிக் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, மைல்ஜியா, மசில்ஸ் பெயின் இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், ஃபீவர் நைட்டில் இருக்கும், நைட் ஸ்வெட் இருக்கும், ஃபெட்டிக், டயர்ட்னஸ் இருக்கும், மயால்ஜியா, மசில் பெயின் இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஒழுங்காகவே தூங்க மாட்டாங்க. மயால்ஜியா ப்ளஸ் மசில் பெயின் ப்ளஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். இவங்களுக்கு ஒரு மயால்ஜியா, மசில் பெயின் ப்ளஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்லாம் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும். ரெமட்டட் ஆர்த்ரைட்டிஸில் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபெட்டிக், மயால்ஜியா, மசில் பெயின், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், தூக்கம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் இப்போ வந்து வெளில என்னெல்லாம் ஆர்டிகுலேஷன் ஜாயின்ஸை தவிர்த்து வேறு என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும் மேனிஃபெஸ்டேஷன் எப்படிலாம் இந்த நோய் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மட்டும் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரெசென்ட் இருக்குன்னா ஆல்சோ வித் ஸ்கின், ஐ, லங், ஹார்ட், பிளட் வெசல்ஸ் இது எல்லாமே மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கும். பிளட் வெசல்ஸில் என்ன இருக்கும், இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். inflammation, blood vessels. ஸோ பிளட் வெசல்ஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு எரியும் தன்மை இருக்கும். அப்புறமேட்டு பிளட் வெசல்ஸ்லாம் வந்து வீங்கி ஸ்வெல்லிங் இருக்கும். இது வந்து ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்படி ஸ்வெல்லிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் விச் லீட்ஸ் டு ஸ்ட்ரோக். இந்த பிளட் வெசல்ஸ்லாம் ஸ்வெல்லிங் ஆகுறனால நமக்கு வந்து ஸ்ட்ரோக் காஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளமேஷன், பிளட் வெசல்ஸ்லாம் ஸ்வெல்லிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால ஆர்த்ரைட்டிஸ். இஸ் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கனால நமக்கு வந்து விச் லீட்ஸ் டு ஸ்ட்ரோக். பிளட் வெசல்ஸ்லாம் இன்ஃப்ளேம் ஆகிருக்கனால நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். அப்படி தலைக்கு பிச்சுட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடும்மா. பிளட் வெசல்ஸ்லாம் வீங்கி ஸ்வெல்லிங்காக இருக்கனால நமக்கு ஸ்ட்ரோக் ஆகி தலைக்கு வேறிடும்.
இது வந்து இதனால் நமக்கு என்ன ஆகும்னா விச் லீட்ஸ் டு ஸ்ட்ரோக். நமக்கு வந்து இந்த பிளட் வெசல்ஸ்லாம் ஸ்வெல்லிங்காக இருக்கனால நமக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடும். ஸ்ட்ரோக்னா என்னது? அங்கே ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு நமக்கு ஸ்ட்ரோக் வரும். போய் நரம்பு கண்டங்கள்லாம் பாதித்து நமக்கு பிரெயினும் பாதிப்படையும். ஐ பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரைட்டிஸ், ஸ்க்ளீரால ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ளீரைட்டிஸ் இருக்கும். ஜெராப்தால்மியா, ட்ரைனஸ் ஆஃப் த ஐஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஐயில் ஸ்க்ளீரைட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஜெராப்தால்மியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹார்ட்டில் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஹார்ட், அதாவது பெரிகார்டைட்டிஸ், மயோகார்டைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிகார்டியம், மயோகார்டியம் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிளட் வெசல்ஸில் ஐயில், ஹார்ட்டில், லங்கில் இன்டெஸ்டிஷியல் லங் டிசீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ராங்கை எக்ஸ்டாசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளூரல் எஃப்யூஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்டெஸ்டிஷியல் லங் டிசீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ராங்கை எக்ஸ்டாசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்டெஸ்டிஷியல் லங் டிசீஸ், ப்ராங்கியா இல்லை எக்டாசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ராங்கை எக்டாசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளூரல் எஃப்யூஷன் லங்ஸில் ஒரு எஃப்யூஷன், அங்கே வந்து ஒரு தனி தேக்கம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ராங்கை எக்ஸ்டாசிஸ், ப்ராங்கைலாம் வந்து ஸ்கின்னில் பர்பியூரா, ஸ்கின் அல்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செராஸ்டோமியா, ட்ரைனஸ் ஆஃப் மவுத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்கின் கார்பல் டனல் சிண்ட்ரோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டியூ டு சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் வந்து ஸ்வெல்லிங் இருக்கனால, சாஃப்ட் டிஷ்யூ போனியும் அங்கே எரோஷன்ஸ் ஆகிருக்கனால மீடியன் நர்வ் அண்ட் பாஸ் டு த கார்பன் கேன் கம்ப்ரஸ். அங்கே சாஃப்ட் டிஷ்யூவில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கனாலும் அங்கே போன்ஸ்லாம் வந்து எரோஷன் இருக்கனாலும் அங்கே போகிற மீடியன் நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகி த்ரூ கார்பன் கெட் கம்ப்ரஸ் ஆகி ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடும். காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் மோஸ்ட் காஸ் ஆகுது. ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் முன்னாடி குறிப்பிட்டப்பட்டிருக்கும். அதாவது HLA-DR1, HLA-DR4 வேரியன்ட் இருக்கவங்க தான் ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் மோஸ்ட்லி வரக்கூடும். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் உருவாக்கக்கூடும். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், environmental factors, risk factors, இதனால் ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், environmental factors, risk factors, இந்த ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் உருவாக்கக்கூடும். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் HLA-DR1 and DR4, அப்புறம் environmental factors like exposure to pollution, smoking, certain GI pathogens, bacteria. எக்ஸ்போஷர் டு பொல்யூஷன், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஒரு பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறனாலும் exposure to pollution. Genetic factors like HLA-DR1 and DR4 இதெல்லாம் தான் genetic factors. HLA-DR1 and DR4 genetic factors. Environmental factors like பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஷர் இருந்தாலும், எக்ஸ்போஷர் டு பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்தாலும், இல்லை ரொம்பவே ஸ்மோக்கிங் பண்ணாலும், certain GI pathogens, gastrointestinal pathogens like bacteria mainly, other 4 pheromones, gingivalis, common cause gingivitis, GI pathogens சொல்லக்கூடிய முக்கியமாக பாக்டீரியா மெயின்லி. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 4 pheromone gingivalis தான் இங்கேருந்து காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஜிஞ்சிவைட்டிஸை காஸ் பண்ணும். GI பேத்தோஜன்ஸ் என்னென்னா 4 pheromones, gingivalisன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனாலும், ஸ்மோக் பண்ணுறதுன்ற ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வரும். ப்ளஸ்
கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஒரு பாக்டீரியா இருக்குது கால்டு 4-5 ஜிஞ்சிவாலிஸ்னு. இது வந்து ஜிஞ்சிவைட்டிஸ் present inflammation in gingiva of the gums, inflammation of gums cause பண்ணி காஸ் பண்ணும். அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், இன்வென்டிவ் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது மூணும் சேர்ந்தது நம்ம ஆர்த்ரைட்டிஸ் வரும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஒபீஸ் விமென்க்கு மோஸ்ட்டாக வரும். அதுவும் ஹேவிங் க்ளோஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேவிங் ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். விமென் வந்து ஒபீஸாக இருக்கணும், அப்புறமேட்டு ஹேவிங் க்ளோஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேவிங் ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒபீஸ் விமெனாக இருப்பாங்க. விமென் எப்படி இருப்பாங்க, ரொம்ப இருப்பாங்க, குண்டாக இருக்க விமெனுக்கு வரும். அவங்க வந்து ஹேவிங் க்ளோஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேவிங் ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். having close family history of ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒபீஸாக இருப்பாங்க, ப்ளஸ் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்கும் க்ளோஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போவுமே வந்து ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடும் அப்படி சொல்கிறாங்க. 3 ஃபேக்டர்ஸ் மெயின்லி இன்வென்டட் ஃபேக்டர் காஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் சிட்ருலினேஷன். த்ரீ ஃபேக்டர்ஸ் முக்கியமாக மெயின்லி இன்வென்டட் ஃபேக்டர் காஸ் கண்டிஷன் கால்ட் சிட்ருலினேஷன். த்ரீ ஃபேக்டர்ஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேக்டர்ஸ் மெயினாக அதுவும் பார்த்திங்கன்னா என்வரன்மெண்டல் ஃபேக்டரான பொல்யூஷன், அதுலேயும் இந்த ஜிஐ ஸ்மோக்கிங் பொல்யூஷன் ஸ்மோக்கிங், ஜிஐ பேத்தஜன்ஸ், அந்த பார்ஃபெனோஜன், ஜிஞ்சிவாலிஸ். ஃபேக்டர் காசஸ் கண்டிஷன் கால்ட் சிட்ருலினேஷன். அதுலேயும் 3 ஃபேக்டர்லேயும் முக்கியமாக இன்வென்டட் ஃபேக்டர் வந்து ஒரு சிட்ருலினேஷன் ப்ராசஸ் ஆகும். இது மூலம் தான் வந்து அந்த ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வர காரணம். இதில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைப் 2 கொலாஜன் ப்ரெசென்ட் இன் ஆர்டிகுலர் கார்டிலேஜில் வந்து இந்த டைப் 2 கொலாஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் விமென்டன் ரெஸ்பான்ஸ் ஃபார் மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் செல்லுக்கு வந்து விமென்டன்கிற ப்ரோட்டீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைப் 2 கொலாஜன் வந்து ஆர்டிகுலர் கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விமென்டன் வந்து சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் செல்லு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இந்த அமினோ ஆசிட் ஆர்ஜினின் இந்த அபவ் 2 proteins are converted into citrulline by the removal of amino group from arginine. This is called citrulination. இந்த 2 ப்ரோட்டீன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஆர்ஜினின் அமினோ ஆசிட்லேருந்து அமினோ குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஆர்ஜினின்லேருந்து அமினோ குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா சிட்ருலின்ங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் சிட்ருலினேஷன் சொல்கிறாங்க. இப்படி சிட்ருலினேட்டட் ப்ரோட்டீன் வந்து ஃபாரின் பாடியை ஒரு ஆன்டிஜனாக இம்யூன் சிஸ்டம்னால கன்சிடர் பண்ணப்படுது. இந்த HLA-DR1 and DR4 வந்து பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து has defective immune system. Positive individual has defective immune system. Positive இண்டிவிஜுவல்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு
பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்ட டிஃபெக்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருக்கும். ரொம்ப பாதிக்கப்பட்ட டிஃபெக்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருக்கும். பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டிஃபெக்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருக்கனால டிஃப்ரென்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் த பாடிஸ் அனிபிலிட்டி டிஃபெக்டிவான இம்யூன் சிஸ்டம் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியாது செட்ரினேட்டட் ப்ரோட்டீனுக்கும் அதர் ஃபாரின் ஆன்டிஜென்ஸ்க்கும். அது ஒரு ஃபாரின் பாடியாக கன்சிடர் பண்ணி ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷனை காஸ் பண்ணி அழிக்க ட்ரை பண்ணுது செட்ரினேட்டட் ப்ரோட்டீன் ஆன்டிஜென். அதாவது ஆன்டிஜென் ப்ரெசென்டிங் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆன்டிஜென் ப்ரெசென்டிங் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆன்டிஜென் இதெல்லாம் வந்து அந்த ஆன்டிஜென் போய் இந்த CD4 ஹெல்பர் செல்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுது. இந்த CD4 ஹெல்பர் செல்ஸ் வந்து இன்டர்ன் பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஆன்டிபாடிஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுது இந்த ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்டாக. அப்போ வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரெயின் வந்து காஸ் ஆகுது. சைனோவியல் மெம்பரெயினில் ஒரு இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகுது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனோவைட்டஸ் காஸ் ஆகுது. இல்லைன்னா இந்த CD4 ஹெல்ப் செல்ஸ் இந்த பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் பண்ணாமல் இந்த CD4 ஹெல்ப் செல்ஸை நேராக ஜாயிண்ட்டை ரீச் பண்ணி reach joint and also joint இந்த CD4 ஹெல்ப்லெஸ் செல்ஸில் நேராக ஜாயிண்ட்டே ரீச் பண்ணி அண்ட் ஆல்சோ செக்ரெட் சைட்டோகைன்ஸ் ஜாயிண்ட்டில் ரீச் பண்ணி also secrete and also secret cytokines. ஜாயிண்ட்டே ரீச் பண்ணி ஆல்சோ செக்ரேட் சைட்டோகைன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். ஆல்சோ செக்ரேட் சைட்டோகைன்ஸை வந்து ஜாயிண்ட்ஸை ரீச் பண்ணி ஆல்சோ செக்ரேட் சைட்டோகைன்ஸ் லைக் இன்டர்லூக்கின் 17 also secrete cytokines like interleukin 17 அதை வந்து செக்ரேட் பண்ணுது. ஆல்சோ செக்ரேட் சைட்டோகைன்ஸ் லைக் interleukin 17 வந்து interleukin 17 அந்த ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீச் பண்ணுது. ஓகேவாங்களா? ஜாயிண்ட்டை ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்சோ செக்ரேட் சைட்டோகைன்ஸ் லைக் இன்டர்லூக்கின் 17 ஜாயின்ஸை வந்து இந்த ஹெல்பர் செல்ஸில் ரீச் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ செக்ரேட் சைட்டோகைன்ஸ். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் CD4 ஹெல்பர் செல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சைட்டோகைன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. and also secrete cytokines like interleukin 17.
ஜாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு இந்த சைட்டோகைன்ஸ் இன்டர்லியூக்கின் 17 சைட்டோகைன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த சைட்டோகைன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ரோபேஜஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுது இந்த ஜாயின்ட்ஸுக்கு. இந்த மேக்ரோபேஜ் இன்டர்ன் செக்ரேட் டியூமர் நிக்ரோசிங் ஃபேக்டர்ஸ் லைக் டியூமர் நிக்ரோசிங் ஃபேக்டர் ஆல்ஃபா, இன்டர்லியூக்கின் 1, இன்டர்லியூக்கின் 6 இது ரெண்டும் சேர்ந்து 17ங்கிறது. ஸோ இன்டர்லியூக்கின் 1, இன்டர்லியூக்கின் 6 எல்லாம் வந்து இந்த மேக்ரோபேஜ் செக்ரேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி மீடியாட்டர்ஸ், அதாவது இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணக்கூடியது. ஆன்டிபாடிக்கு அகெயின்ஸ்டாகவும் இன்டர்ன் சைட்டோகைன்ஸை செக்ரேட் பண்ணி அப்புறம் மேக்ரோபேஜஸ் அட்ராக்ட் பண்ணி மறுபடியும் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை காஸ் பண்ணி சைனோவைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் சைனோவைட்டிஸ், சைனோவைட்ஸ் ப்ராலிஃபரேஷன், செல்ஸ் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி அந்த சைனோவியல் மெம்பரேனோட ப்ராலிஃபரேஷனும் வந்து காஸ் பண்ணுது. செல்ஸ் ஆஃப் சைனோ மெம்பரேன்லாம் வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பூஸ்ட் ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி காஸ் போனி எரோஷன். இது வந்து ஆஸ்டியோகிளாஸ்டிக் போனி எரோஷனை வந்து காஸ் பண்ணுது. ப்ரோட்டீசிஸ் ப்ரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது. இது வந்து ஆர்டிகல் கார்ட்லேஜ் ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ப்ரோட்டீன் டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறதுனால. அப்புறம் பேனஸ் ஃபார்மேஷன் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா ஃபார் அதில் ஹைப்பர்ட்ரோஃபிக் சைனோவியல் மெம்பரேன் ஒரு இன்ஃப்ளேம்டு சைனோவியல் மெம்பரேன் வித் கிரானிலேஷன் டிஷ்யூ இஸ் கால்ட் பேனஸ். அதாவது சைனோவியல் மெம்பரேன் வந்து ரொம்ப ஹைப்பர்ட்ரோஃபியாக ஆகி இல்லைன்னா இன்ஃப்ளேம்டாக இருக்கக்கூடிய இந்த சைனோவியல் மெம்பரேன்லாம் வந்து இந்த கிரானிலேஷன் டிஷ்யூவோட சேர்ந்து இதுதான் வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். பேனஸ் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ஹைப்பர்ட்ரோஃபிக் சைனோவியல் மெம்பரேன் ஒரு இன்ஃப்ளேம்டு மெம்பரேன், ஒரு சைனோவியல் மெம்பரேன் வந்து ரொம்ப இன்ஃப்ளேம்ட் ஆகி அங்கே வந்து பேனஸ் ஃபார்மேஷன் நடக்கிறனால பேனஸ் ஃபார்மேஷன் inflamed synovial membrane with பேனஸ் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய இந்த டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது ஹைப்பர்ட்ரோஃபீடு சைனோவியல் மெம்பரேன் ஆர் இன்ஃப்ளேம்டு சைனோவியல் மெம்பரேன் சொல்லக்கூடியது. ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன் ஆர் இன்ஃப்ளேம்டான சைனோவியல் மெம்பரேனில் வித் கிரானிலேஷன் டிஷ்யூ. ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன் ரொம்பவே இன்க்ரீஸ்டாக ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன்லையும் இல்லை இன்ஃப்ளேம்டான சைனோவியல் மெம்பரேன் இந்த சைனோவியல் மெம்பரேன் அதில் வந்து கிரானிலேஷன் டிஷ்யூஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பேனஸ்னு சொல்கிறோம். இஸ் கால்ட் பேனஸ்.
இது வந்து பேரஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா. இது வந்து அந்த ஜாயிண்ட் த்ரோட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது வந்து போனோட டெஸ்ட்ரக்ஷன் காஸ் ஆகும். கார்ட்லேஜ்லாம் டெஸ்ட்ரக்ட் பண்ணும். சாஃப்ட் டிஷ்யூ அந்த போன் இந்த ஜாயிண்ட்டுக்கு நியராக இருக்கிறதுலாம் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணும். இதனால் இப்படி டெஸ்ட்ரக்ஷன் காஸ் ஆகலைன்னா போன்ஸில் வந்து ஒரு எரோஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். போன்ஸில் வந்து ஒரு எரோஷன் காஸ் ஆகும். ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸில் பேசிக்லி கடைசியாக பார்த்தீங்கன்னா போன் எரோஷன் காஸ் ஆகுது. டிஃபார்மிட்டிஸ் ஆஃப் ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பார்க்கலாம். deformities of rheumatoid arthritis. Basically, rheumatoid arthritis deformities or deformities of rheumatoid arthritis or deformities நாங்கள் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். rheumatoid arthritisல deformities of rheumatoid arthritis present ஆயிருக்கு. rheumatoid rheumatoid arthritisல ஒரு டிஃபார்மிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ ஹேண்டில் டிஃபார்மிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஓகேவாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹேண்டில் டிஃபார்மிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது? ரேடியஸ் division of wrist joint present ஆகிருக்கும். ரேடியஸ் ரேடியல்னா அனாட்டமிக் பொசிஷனில் அவுட்வர்ட்ஸாக நமக்கு வந்து ரேடியல் டிவியேஷன் இருக்கும். அனாட்டமிக் பொசிஷனில் அவுட்வர்ட்ஸாக ரேடியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ரேடியல் வந்து டிவியேஷன் ஆஃப் ரிஸ்ட் ஜாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரேடியல் டிவியேஷன் ஆஃப் ரிஸ்ட் ஜாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எம்சிபின்னு சொல்லக்கூடிய மெட்டாகார்போஃபலாஞ்சியல் ஜாயிண்ட் வந்து மெட்டாகார்போஃபலாஞ்சியல் ஜாயிண்ட்ஸ் phalangeal jointsலலாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாகார்பல் phalangeal jointsலலாம் வந்து ஒரு அல்னார் டிவியேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது அல்னார் டிவியேஷன் உள்ளக்கா wrist ஜாயிண்டில் ரேடியலாகவும் மெட்டாகார்பலில் அல்னார் டிவியேஷனாகவும் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸில் அப்புறம் எதாவது பிச்சை போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி, பவுட்டினர்ஸ் டிஃபார்மிட்டி, இசெட் டிஃபார்மிட்டி ஆஃப் தம்ப், இது மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு என்ன? ஃப்ளெக்ஷன் ஆஃப் டிஸ்டல் ஃபெலாஞ்சியல் டிஸ்டல் வெளில இருக்கக்கூடிய இன்டர்ஃபிலாஞ்சியல் டிஸ்டலாக இருக்கக்கூடிய ப்ராக்சிமலாக சொல்லலை டிஸ்டலாக இருக்கக்கூடிய ப்ராக்சிமலாக சொல்லலை இந்த டிஸ்டலாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபிலாஞ்சியல் ஜாயிண்ட் ப்ராக்சிமலாக சொல்லலை டிஸ்டலாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபிலாஞ்சியல் ஜாயிண்ட். ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃப்ளெக்ஷன் ஆஃப் டிஸ்டலாக இருக்கக்கூடியதெல்லாம் வான்னு ஃப்ளெக்ஸ் பண்ணும். ப்ராக்சிமலாக இருக்கக்கூடியதெல்லாம் போன்னு சொல்லுவோம். இன்டர்ஃபிலாஞ்சியல் ஜாயிண்ட் இருக்கும். ஃப்ளெக்ஷன் ஆஃப் டிஸ்டல் இன்டர்ஃபிலாஞ்சியல் ஜாயிண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். ஸ்வான் நெக் மாதிரி ஃப்ளெக்ஷன் ஆஃப் distal, extension of proximal interphalangeal joint, Boutinger's neck deformity, extension of அப்படியே ஸ்வான் நெக்கோட ரிவர்ஸ் தான் வந்து பவுட்டினஸ் டிஃபார்மிட்டி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃப்ளெக்ஷன் ஆஃப் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பவுட்டினஸ் டிஃபார்மிட்டி அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் ஸ்வான் நெக். இஸ் டிஃபார்மிட்டி ஆஃப் தங்குனா ஃப்ளெக்ஷன் ஆஃப் மெட்டாகார்போஃபலாஞ்சியல் ஜாயிண்ட் and extension of interphalangeal joint. Metacarpophalangeal jointsலாம் வந்து இதுவும் இப்படி இருக்கும். is deformity of thumb, flexion
of metacarpopharyngeal joint and extension of interphalangeal joint இப்படி இருக்கும். Isophotic deformity இப்படி இருக்கும். உள்ள ஃப்ளெக்ஷனும் வெளில interphalangeal extension ஆகும். இது வச்சுக்க இது Z neck is a deformity of thumb, swallowing deformity, bottomless deformity, Z deformity of thumb ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் லெக்கில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், ஹேமர் 2 டிஃபார்மிட்டி, அதாவது ஹேமர் 2 டிஃபார்மிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது ஃப்ளெக்ஷன் ஆஃப் ப்ராக்சிமல் இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட் ஆஃப் டோஸ். ப்ராக்சிமல் கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட் ஆஃப் டோஸ்னால் பார்த்தீங்கன்னா proximal interphalangeal joint of toesல வந்து flex ஆயிருக்கும். proximal interphalangeal joint of toes ஹேமர் 2 டிஃபார்மிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட் ஆஃப் டோஸ், ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸாகி இப்படி இருக்கும். ஹேமர் 2 டும் 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 ப்ராக்சிமல் இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ளெக்ஷன் ஆகி டும் டும் ஹேமர் 2 டிஃபார்மிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Claude 2 deformity அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, proximal Claude 2 deformity அப்படின்னா என்னென்னா, Claude 2 deformity அப்படின்னா என்னென்னா, ப்ராக்சிமல் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்லாம் வந்து ப்ராக்சிமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய Claude 2 deformity வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்சிமல் இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்சிமலாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்ஸ் Claude 2 deformity ப்ராக்சிமல் இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ராக்சிமலாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்ஸ்லாம் ஃப்ளெக்ஷன் ஆஃப் டோஸ், அது வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டோஸ்லாம் வந்து ஃப்ளெக்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெட்டாடார்சோஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இங்கே எக்ஸ்டென்ஷன் ப்ரெசென்ட் இருக்கும், இங்கே ஃப்ளெக்ஷன் ப்ரெசென்ட் இருக்கும். கர்லிங் ஆஃப் டிஸ்டல் இன்டர்ஃபெரன்ஷியல் ஜாயிண்ட்ஸ், ஃப்ளெக்ஷன் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும்.
கண்ணெல்லாம் செதறி கொண்டு இன்னும் ஷேப் இருக்கும். distant interphalangeal jointsனா extension curly. இப்படி ப்ளஸ் இருக்கு அபவுட் தி சர்க்குலர் சொல்லியிருக்காரு. ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது கிளாட்டோடிஃபார்மிட்டி ஹெமட்டோடிஃபார்மிட்டி கிளாட்டோடிஃபார்மிட்டின்னு இருக்குது. இப்போ டிஃபார்மிட்டிஸ் ஆஃப் ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸில் ஹேண்ட்லேயும் லெக்லேயும் என்ன வரும்னு பார்த்தோம். இதில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அவ்வளோதான் ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டோட முடியுது. கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னால் வலி கீழ்வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. வலி அதாவது வாதமும் பித்தமும் அதில் வந்து கீழ்வாயு. ஸோ வாதம் பித்தம் ரெண்டுமே எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் லைன் ஆஃப் சாய்ஸ் வந்து நம்ம கைப்பு தான் ஆசோசியேஷன் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ப்ரெசென்ட் இருக்கிற நம்ம வந்து கைப்பு வந்து கொடுத்தும் என்ன ட்ரீட் பண்ண முடியும். கைப்பை ஸோ இருக்கக்கூடிய சீரியல் கஷாயம் இப்போ இன்ஃப்ளமேஷன் ப்ரெசென்ட் ஆகிட்டு எஃபிஷியன்லாம் நீக்கிறதுக்காக நீர்மூலி கஷாயம் கொடுக்குறோம். பர்கேட்டிவாக பர்கேட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்விச்சூரணம் கொடுக்கலாம். பர்கேட்டிவாக சிவத்தை சூர்ணமும் கொடுக்கலாம். இந்த என்விசியில் வந்து இதில் என்விசி கொடுக்கலாம் பர்கேஷனுக்கு. அப்புறமேட்டு சிவத்தை சூர்ணமும் கொடுக்கலாம் பர்கேஷனுக்கு. டைஜஷன் கரெக்ட் பண்ணுறதுக்காக சீரக சூர்ணம். டைஜஷன் இஷ்யூஸ்னாலே ஆப்வியஸ்லி கண்ணை ஓடிட்டு நம்ம சீரக சூர்ணம் கொடுத்துடலாம். எக்ஸ்டர்னல் டிபிசி பற்று போடலாம். வெரி இம்பார்ட்டன்ட். டிபிசி பற்று இட்ஸ் அ சொல்யூஷன் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ். பட் உஷ்ணமான பற்றோ ஆயிலோ உஷ்ணமான இதெல்லாம் நம்ம போட்டுக்கூடாது. பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது தான் போட்டுறவே கூடாது. பித்தத்தை குறைக்க தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஆமநிலை மாறிய பின் இதை கொடுக்கும். இதை கொடுக்கும். செகண்ட் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரொம்ப சிவியர் ஃபேஸ் மாறணும்னா செகண்ட் ஃபேஸில் வந்து இது கொடுக்கலாம். சிட்ராமுட்டி தைலம், பிண்டு தைலம், கேட்டோ ஆயில், சிட்ராமுட்டி மடக்கு தைலம் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். சிட்ராமுட்டி தைலம், சிட்ராமுட்டி மடக்கு தைலம் இன்டர்னலாக ரீஜென்ரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ்க்காகவும் கேட்டோ ஆயில் தைலம், பிண்டு தைலமும் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம், உப்பு, கிழங்கு வகைகளும் டெஃபினட்டாக யூ ஹாவ் டு அவாய்ட் இட். தீஸ் ஆர் நாட் அட் ஆல் குட் ஃபார் யுவர் ஹெல்த். புளிப்பு, காரம், உப்பு, தீபூதம் அதிகமாக இருக்கிறனால கிழங்கும் அவாய்ட் பண்ணும். நான்வெஜ் இன்க்ளூடிங் எக், ப்ரோட்டீன் ரிச் டயட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய. ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட்டில் ஆப்வியஸ்லி வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபார் ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோமியூன் டிசீசஸ், நான்வெஜ் எக்கு கூட அவாய்ட் பண்ணிடணும். ஆயிலும் டிக்ரீஸ் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷனில் ஆப்வியஸ்லி ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ஆர்ஏ ஃபேக்டர் ப்ரெசென்ட் இருக்கும். ECCPன்னு சொல்லக்கூடிய ஆன்டிசைக்ளிக் சிட்ரிலினேட்டட் பெப்டைடு கொடுக்கலாம். ரிமட்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் ACCPன்னு சொல்லக்கூடிய ஆன்டிசைக்ளிக் சிட்ரிலேட்டட் ப்ரோட்டீன் ஆர்ஏ ஃபேக்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டரை வந்து பார்க்கலாம். அப்புறம் ACCP ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ESR லெவல், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட், ESR வந்து லெவல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம்.
These are the investigations for what dear. ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கக்கூடியவைகள். நெக்ஸ்ட்டு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸும் பார்த்துக்கலாம். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? இது வந்து மோனோ ஆர்டிகுலர் இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ், ஒரு சிங்கிள் ஆர்டிகுலர் ஜாயிண்டில் வரக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ். இது வந்து ஹைப்பர்யூரிசீமியா, அமௌண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் இன் பிளட் வந்து அதிகமாக இருக்கனால வரக்கூடியது. பியூரின் அந்த பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் பேசிஸாக அந்த ஆர்என்ஏ செயின், டிஎன்ஏ ஆர்என்ஏ செயின் பேசிஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பியூரின் தான் நமக்கு பேசிஸாக இருக்குது. டியூரிங் த பிரேக் டவுன் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏ, அப்படிப்பட்ட டிஎன்ஏ ஆர்என்ஏவும் நமக்கு பிரேக் டவுன் ஆகும்பொழுது டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் பிரேக் டவுன் ஆகும்போது பியூரின் இஸ் ரிலீஸ்ட் இன் பிளட் விச் இஸ் தென் கன்வெர்டட் டு யூரிக் ஆசிட். During the breakdown of DNA RNA, டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் பிரேக் டவுன் உடஞ்சி வரும்போது பியூரின் இஸ் ரிலீஸ்ட் இன் பிளட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? யூஸ்வலி இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் பிரேக் டவுன் ஆகும்போது பியூரின் வந்து பிளட்டில் ரிலீஸ் ஆகுது. அப்படி பிளட்டில் பியூரின் ரிலீஸ் ஆகிறது யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி யூரிக் ஆசிட் வருதுன்னா பியூரினோட மெட்டபாலிசமோட பை ப்ராடக்டாக தான் நமக்கு யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. பிளட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இதெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி பியூரின் ரிலீஸ் ஆகுது. இது இன்டர்ன் கன்வெர்ட்ஸ் யூரிக் ஆசிட் இன் பிளட். திஸ் யூரிக் ஆசிட் இஸ் dissolved in body solvents filtered by glomeruli and excreted through urine. glomeruli ஃபில்டர் பண்ணப்பட்டு யூரின்ல எக்ஸ்கிரேட் ஆகுது இந்த யூரிக் ஆசிட். the above normal mechanism is disturbed. அபவுல செயல்படக்கூடிய இந்த நார்மல் மெக்கானிசம்லாம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஹைப்பர்யூரிசமியான்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் அதிகமாகக்கூடியது வந்து நமக்கு அக்கர் ஆகுது. விச் அக்கர் வந்து ஃபாலோயிங் 2 கண்டிஷன்ஸ். முக்கியமாக இது இந்த நம்ம ஃபாலோயிங் சொல்லக்கூடிய 2 கண்டிஷன்ஸ்லையும் அக்கர் ஆகுது. எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகுது, டிக்ரீஸ் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகுது. When the above normal mechanism is disturbed, above மேலே சொல்லப்பட்ட நார்மல் மெக்கானிசம்னால நமக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஹைப்பர் யூட்டிலிசீமியா நமக்கு அக்கர் ஆகுது. அதாவது ஹைப்பர் யூட்டிலிசீமியான்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடியது அக்கர் ஆகுது. விச் அக்கர் இந்த ஃபாலோயிங் 2 கண்டிஷன். இந்த above சொல்லக்கூடிய 2 நார்மலாக இருக்கக்கூடிய மெக்கானிசம் நமக்கு நார்மல் மெக்கானிசம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஹைப்பர் யூரிசீமியா, அதாவது எக்ஸ்கிரிஷனில் ஒழுங்காக நடக்கலைன்னா பிளட்லேயே சேர்ந்து ஹைப்பர் யூரிசீமியா அக்கர்ஸ். விச் அக்கர் இந்த ஃபாலோயிங் 2 கண்டிஷன். 2 கண்டிஷனும் ஹைப்பர் யூரிசீமியா பிளட்லேயே தேங்கி அக்கர் ஆகுது 2 கண்டிஷன்ஸ்லையும். என்ன 2 கண்டிஷன்ஸில் அப்படின்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட்ல நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எப்போ நமக்கு யூரிக் ஆசிட் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகுது சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் எப்போ ப்ரெசென்ட் ஆகுது? இந்த யூரிக் ஆசிட் எக்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போதும் இல்லை அதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போதும் இல்லை அதோட எக்ஸ்கிரிஷன் டிக்ரீஸ் ஆகும்போதும் இந்த ஹைப்பர் யூரிசீமியா கண்டிஷன் ஆகுது. யூரிக் ஆசிட் வந்து நார்மலாக 6.8 to 7 milligram per deciliter இருக்கணும். யூரிக் ஆசிட் நார்மலாக இருக்கணும் 6.8 to 7 milligram per 6.8 to 7 milligram per deciliter இருக்கணும் இந்த யூரிக் ஆசிட் நமக்கு நார்மலாக. பட் இந்த லெவல் மாறி அதிகமானாலும் கம்மியானாலும் நமக்கு வந்து கம்மியானாலும் இல்லை அதிகமானாலும் நமக்கு வந்து இது வந்து யூரிக் ஆசிட் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய 6.7 to 6.8 to 7 milligram per deciliter விட இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து இந்த இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து இந்த
இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் யூரிக் ஆசிட் நார்மல் 6.8 விட இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் 6.8 to 7 மில்லிகிராம் per deciliter விட யூரிக் ஆசிட் நார்மல் லெவலை விட இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்யூரிஸ்மியா கண்டிஷன் வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரும். எக்ஸஸ் ப்ரொடியூஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் எப்போ யூரிக் ஆசிட் வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகும், எக்ஸஸிவ் செல் டேமேஜ் ஆகிறனால டியூ டு சைட்டோடாக்சிசிட்டி எஃபெக்ட் கேன்சரில் வந்து சைட்டோடாக்சிசிட்டி எஃபெக்ட் அதிகமாக ரேடியேஷனாலே கீமோதெரப்பி செல்ஸில் வந்து நம்ம டெஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதில் நார்மல் செல்ஸில் கேன்சர் செல்ஸ் போத்து டெஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஹைப்பர்ப்ளேஷியா சைஸ் இல்லை பட் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால பாலிசைட் ஆர்பிசிஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறனாலையோ அதனால மைட்டாசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டெஸ்ட்ரக்ஷன் அதிகமாகுது. ரிலீஸ் ஆஃப் ப்ரோட்டீன் யூரின் பிளட் காஸ் பண்ணது இது இந்த ரிலீஸ் ஆஃப் யூரிக் ஆசிட் பியாண்ட் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் ஆஃப் பிளட்டில் கண்டெயின் ஆகக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் இவ்வளோன்னு இருக்கும். பட் அதை விட நிறையாவே இதுக்கு கேன்சர்ஸில் மோஸ்ட்டாக கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிக்ரீஸ் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இதில். இப்போ வந்து டிக்ரீஸ் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் எப்போலாம் டிக்ரீஸ் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். inability to excrete uric acid. Inability to excrete uric acid. யூரிக் ஆசிடை வந்து நம்மளால நார்மலாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண முடியலனாலும் எப்போல்லாம் வந்து கிட்னி டிசீஸில் டீஹைட்ரேஷனில் ஆல்கஹால் கன்சப்ஷனில் சர்டன் டிசீசஸ் லைக் டயபிட்டிஸ் மெல்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் ஹைப்பர்லிபிடீமியா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இதெல்லாம் நம்மளால நார்மலாக எக்ஸ்க்ரீஷன் யூரிக் ஆசிடை பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த ஆஸ்பிரின் NSAIDSன்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் இதுவும் வந்து இன்டர்ஃபியர் வித் யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீஷன். இது வந்து யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீஷனை வந்து இன்டர்ஃபியர் வித் யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீஷன் வந்து இது வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. தயசைடு சொல்லக்கூடிய ஒலி டயூரிட்டிக் aspirin other NSAIDs interfere with uric acid excretion. இந்த ஆஸ்பிரின் அதர் சொல்லக்கூடிய NSAIDஸ்லாம் வந்து யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது, எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் வச்சுக்குது. தயசைட் டயூரிட்டிக் அதிகமாக போகிறனாலையோ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாலும் டிபி மெடிசன் எத்தன்டைகால் யூஸ் பண்ணுறனாலையோ யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீஷன் டிக்ரீஸ்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் நார்மலாக போகணுன்னு இவ்வளோ இருக்கும்ல அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணி போக விடாமல் பண்ணுது. டயட்ரி கன்சப்ஷன் ஆஃப் பியூர் அண்ட் ரிச் ஃபுட் லைக் dietary consumption of pure and rich food like red meat, beef, goat. Dietary consumption of pure and dietary consumption of pure and rich food. வெளி பியூர் அண்ட் ரிச் ஃபுட்டை வந்து சாப்பிட்றனாலையும் dietary consumption of pure and rich ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறனாலையும் கூட dietary consumption of pure and rich ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறனாலையும் நமக்கு வந்து வரலாம். டயட்ரி கன்சப்ஷன் டயட்ரியில் நம்ம கன்சியூம் பண்ணும்போது பியூர் அண்ட் ரிச் ஃபுட்டை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டிசீசஸ் வரலாம். லைக் ரெட் மீட், பீஃப், கோட் அதெல்லாம் சாப்பிட முடியும். இல்லை ஆர்கன் மீட்டுன்னு சொல்லக்கூடிய லிவர், கிட்னிஸ், ஸ்ப்ளீன் அதெல்லாம் சாப்பிடக்கூடியனாலையோ இல்லை சீ ஃபுட்ஸ் லைக் நெத்திலி மீன் சாப்பிட்றதுனாலையோ சோடா, சுகர்,
ஸ்வீட் அண்ட் பிவரேஜஸ், கார்ன் சிரப் இதெல்லாம் சாப்பிட்றனால கூட நமக்கு விழலாம் சொல்கிறாங்க. இது டயட்ரி கன்சப்ஷன் பியூர் அண்ட் ரிச் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றதுனால எப்போ நம்ம பியூர் அண்ட் ரிச் ஃபுட்டை வந்து டயட்டில் கன்சியூம் பண்ணுறோம். டயட்ரி கன்சப்ஷன் ஆஃப் பியூர் அண்ட் ரிச் ஃபுட் எப்போலாம் டயட்டில் பியூர் அண்ட் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் dietary consumption of pure and rich food like red meat, beef, goat, organ meat, liver, kidney, spleen. Dietary consumption of pure and rich food. Dietary consumption of pure and rich food like beef, goat. Dietary consumption of pure and rich food எல்லாம் நம்ம சாப்பிடும்போது லைக் எந்த மாதிரி பியூர் அண்ட் ரிச் ஃபுட் அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் மீட், பீஃபு, கோட், ஆர்கன் மீட். dietary consumption of pure and rich ஃபுட்லாம் நம்ம சாப்பிடும்போது லைக் என்ன மாதிரி dietary consumption of pure and rich ஃபுட்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dietary consumption of pure and rich ஃபுட்டான இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ரெட் மீட்டில் பியூரன் அதிகமாக இருக்குது, பீஃபு, கோட்டு, ஆர்கன் மீட், லிவர், கிட்னி, ஸ்ப்ளீன் அதெல்லாம் சாப்பிடும்போது இல்லை சீ ஃபுட்ஸ் நெத்திலி மீன் சாப்பிட்டாலும் ரெட்டு மீட்லேயும் ஆர்கன் மீட்லேயும் சீ ஃபுட்ஸ் நெத்திலி மீன், அப்புறம் சோடா, சுகர், ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ், கார்ன் சிரப் இதுலலாம் பார்த்திங்கன்னா சோடா, சுகர், ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ், கார்ன் சிரப் இதுலலாம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. யூரிக் ஆசிட், பியூரன்லாம் வந்து அதிகமாக இருக்கும். நார்மல் pH ஆஃப் பிளட் எதுனா 7.4. ஆனால் வந்து அது 7.4க்கு மாற 6.8 தான் இருக்கணும். 6.8 to 7 இருந்துச்சுன்னா யூரிக் ஆசிட் நார்மலாக இருக்கும். பட் 7.4 போச்சுன்னா அதிகமாகிடும். நார்மல் pH ஆஃப் பிளட் வந்து 7.4 வரைக்கும் தான் இருக்கும். பட் வந்து நார்மல் pH ஆஃப் பிளட் வந்து எவ்வளோ இருக்கும்? நார்மல் pH ஆஃப் பிளட் வந்து நமக்கு வந்து 6.8 7.4 தான் இருக்கும். நார்மல் pH ஆஃப் பிளட் வந்து 6.8 தான் இருக்கும். ஆனால் வந்து 7.4 தான் இருக்கும். ஆனால் யூரிக் ஆசிட்ல வந்து pH ஆஃப் த பிளட்டை விட ஆசிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். 6.8 to 7 தான் மெயின்டைன் ஆகணும். பட் ஆப்டிமம் pH ஆர் when pH டிக்ரீசஸ், pH வந்து ஆப்டிமமாக இருக்கும்பொழுதோ இல்லை pH டிக்ரீஸ் ஆகி நமக்கு ஆசிட் இருக்கும்போதோ அந்த யூரிக் ஆசிட்டில் ஒரு ப்ரோட்டான் லூஸ் ஆகி அது யூரேட் அயான்ஸாக மாறுது. இந்த யூரேட் அயான்ஸில் வந்து கம்பைன் சோடியமோட ஃபார்ம் பண்ணி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்ணது. இதுதான் வந்து மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்னு சொல்கிறாங்க. இந்த யூரிக் ஆசிட் வந்து ஆசிடிக் என்வாயர்மெண்ட்டில் ஒரு ப்ரோட்டானை யூஸ் பண்ணி சோடியமோட ஜாயின் பண்ணி மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது. திஸ் கிறிஸ்டல்ஸ் கெட் அட்டாச்ட் வித் ஜாயின்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு ஜாயின்ஸில் டெபாசிட் ஆகி டெண்டான்ஸ் ஆர் லோபஸ் எல்லாத்தையும் வந்து ஓகேங்களா, புரியுதா? அவ்வளோதான். இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து this crystal get deposited with joints.
இந்த கிறிஸ்டல்ஸ் தான் வந்து ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, ஜாயின்ட்ஸில் டெபாசிட் ஆகி get deposited in joints, tendons, your dorsal. இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ஜாயின்ஸ்லேயும் டெண்டான்ஸ்லேயும் யுவர் லோப் அப்புறம் பர்ஸே ஆஃப் த ஜாயின்ஸ் இதெல்லாம் போய் டெபாசிட் ஆகுது. இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் போய் டெபாசிட் ஆகுது தான் நம்ம டோஃபின்னு சொல்லுவோம். டெபாசிஷன் ஆஃப் திஸ் கிறிஸ்டல்ஸ் அண்டர் ஸ்கின் and joint is called tophi. It is a characteristic feature of gouty arthritis. It is a characteristic feature of is called tophi. Deposition of these crystals under skin and joint is called tophi. It is the characteristic feature of gouty arthritis. இதுதான் வந்து ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு it is the characteristic feature of gouty arthritis. இதுதான் வந்து ஒரு gouty arthritisனு சொல்லக்கூடிய it is the characteristic feature of gouty arthritis. It is the characteristic feature of gouty arthritis. இதுதான் நமக்கு வந்து ஒரு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடியதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக இருக்கும். இதுதான் நம்ம வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடியதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும். Deposition of this crystals under skin and joint is called tophi. Deposition of this crystals under skin and joint under skinலையும் ஜாயிண்ட்லையும் இதெல்லாம் போய் டெபாசிட் ஆகுறத நான் வந்து டோஃபின்னு சொல்கிறோம். இது கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் இதுதான் இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குது. கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்க்கு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னது, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு கேரக்டர் ஃபீச்சராக இருக்குது இந்த டோஃபி ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு ஜெனடிக் கண்டிஷன் லைக் லீஷ்-நீஹான் சிண்ட்ரோம், அதாவது இந்த டெஃபிஷியன்சி ஆஃப் என்சைம் HPGRTன்னு சொல்லக்கூடிய ஹைட்ராக்சிசேன்தைன் குவானைன் பாஸ்போரைபோசில் டிரான்ஸ்ஃபர் ஹைட்ராக்சிசேன்தைன் குவானைன் ஹைட்ராக்சிசேன்தைன் குவானைன் ஹைட்ராக்சி hydroxy hydroxyxanthine guanine phosphoryposyl transferase சொல்கிறாங்க. இந்த என்சைமோட டெஃபிஷியன்சி தான் இந்த டெஃபிஷியன்சி ஆஃப் என்சைம் HGRT. Genetic condition like Lesch-Nyhan syndrome. Lesch-Nyhan syndrome சொல்லக்கூடிய the Lesch-Nyhan syndrome சொல்லக்கூடிய deficiency of enzyme HGPRT or hydroxyxanthine guanine phosphorybosol transferase இந்த deficiency absent இருக்கனால uric acid formation increase இருக்கும். Lesch-Nyhan syndrome present ஆயிருக்கு. genetic conditions like the Lesch-Nyhan syndrome present ஆயிருக்கனால uric acid formation வந்து increased இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், love you so much. யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து
இன்க்ரீஸாக இருக்குது. இந்த ஜெனடிக் கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இந்த ஜெனடிக் கண்டிஷன்ஸில் இந்த என்சைம்ஸ் டெஃபிஷியன்சியாக இருக்கனால இந்த என்சைம்ஸ் டெஃபிஷியன்சியாக இருக்கனால இந்த என்சைம்ஸில் டெஃபிஷியன்சியாக இருக்கனால இந்த என்சைம்ஸில் டெஃபிஷியன்சியாக இருக்கனால யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த என்சைம்லாம் டெஃபிஷியன்சியாக இருக்கனால லீஷ்-நைஹான் சிண்ட்ரோம், ஜெனடிக் கண்டிஷன் லீஷ்-நைஹான் சிண்ட்ரோமில் இந்த லீஷ்-நைஹான் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது லீஷ்-நைஹான் சிண்ட்ரோம் லீஷ்-நைஹான் சிண்ட்ரோம் ஜெனடிக் கண்டிஷன் genetic condition Lesch-Nyhan syndrome. Genetic condition Lesch-Nyhan syndrome genetic condition வந்து இந்த என்சைம் டெஃபிஷியண்ட்டாக இருக்கனால யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஏன் யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ்டாக இருக்குது? இந்த லீஷ்-நைஹான் சிண்ட்ரோம் இந்த என்சைம் வந்து டெஃபிஷியன்சியாக இருக்கனால யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகுது. இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா metatarsophalangeal joint of great tall இருக்கக்கூடிய metatarsophalangeal joint of great inflammation of the metatarsophalangeal joint of grade 2 metatarsophalangeal joint of grade 2 called metatarsophalangeal joint மெட்டாடார்சோ காலில் இருக்கக்கூடிய மெட்டாடார்சோஃபலாஞ்சியல் ஜாயிண்ட் மெட்டாடார்சோஃபலாஞ்சியல் ஜாயிண்ட் மடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய the metatarsophalangeal joint of grade for the metatarsophalangeal joint empty pinch metatarsophalangeal joint இங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகுறாங்க. அங்கே வந்து metatarsophalangeal ஜாயிண்ட்டில் metatarsophalangeal jointல இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது ஆஃப் கிரேட் 2 இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா அதை போடோகிராம் metatarsophalangeal joint ஆஃப் கிரேட் 2ல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா அதை போடோகிரான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சிம்டம்ஸ் முக்கியமாக கிரேட் 2 நம்ம பார்க்க முடியும். அப்புறம் அக்யூட் கவுட், சடன் பெயின் இருக்கும், பெயின் இஸ் மோர் இன்டென்ஸ் அட் நைட் விச் எக்ஸ்டென்ஸ் ஃபார் ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸ், பர்னிங் சென்சேஷன், ஸ்வெல்லிங், ரெட்னஸ், பர்னிங் சென்சேஷன், ஸ்வெல்லிங், வீங்கும், ரெட்னஸ் இருக்கும், டெண்டர்னஸ், வார்ம். அதில் இருக்க க்ரானிக் கவுட், இது அக்யூட் கவுட்டில். க்ரானிக் கவுட்டில் பாலிஆர்த்ரைட்டிஸ் இன்வால்வ்மெண்ட் அசோசியேட்டட் வித் fever, polyarthritis involved associated with fever present ஆயிருக்கும், fatigue, tiredness present ஆயிருக்கும். Fatigue, tiredness present, polyarthritis involvement associated polyarthritis involvement associated with polyarthritis involvement associated present ஆயிருக்கும். The important varied joints are not associated with polyarthritis involvement associated with many joints involved. Polyarthritis many joints involvement இருக்கும், associated with many joints. Polyarthritis many joints
involvement இருக்கும் associated with many joints involvement இருக்கும் polyarthritis is involvement இருக்கும் associated with fever fatigue polyarthritis many joints involvement இருக்கும் chronic polyarthritis involvement associated with fever present ஆயிருக்கும் tiredness present ஆயிருக்கும் fever present ஆயிருக்கும் tiredness present repeat attack of gout it's chronic gout repeated attack of gout ரிப்பீட்டடாக கவுட் வந்து அட்டாக் பண்ணிச்சு leads to chronic gout ஃபீவர் ஃபெட்டிக்லாம் இருக்கும் இந்த கவுட்டே வந்து ரிப்பீட்டடாக அட்டாக் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு க்ரானிக் கவுட்டாக ஃபார்ம் ஆகும் repeated attack of leads to chronic erosion and deformity of joint occurs due to deposition of crystals in joint erosion நடக்கும் deformity of joint நடக்கும் erosion deformity of joint erosion and deformity of joint occurs due to deposition of crystals in joint erosion நடக்கும் அப்புறம் ஜாயின்ஸில் deformity நடக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எரோஷன் நடக்கும் ஜாயின்ஸ் வந்து ஒரு எரோஷன் நடக்கும் அப்புறம் டிஃபார்மிட்டி ஆஃப் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு டிஃபார்மிட்டி அது நார்மலாக இல்லாமல் அன்நார்மலாக வேற அப்நார்மலாக இருக்கும் erosion and deformity of joint occurs due to deposition of crystals ஓகேங்களா அங்கே வந்து ஒரு எரோஷன் நடக்கும் ஒரு டிஃபார்மிட்டி ஆஃப் ஜாயிண்ட் இருக்கும் occurs due to deposition of crystals in erosion and deformity of joint occurs due to deposition of crystals in joint erosion and deformity any crystals deposition ஆகும் deposition of crystals in joint ஆகும் crystals deposition of crystals in joint deposition of crystals in joint இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் அந்த ஜாயிண்டில் டெபாசிட் ஆகுறதுனால டெபிஷன் ஆகுறது ரெஸ்டோர்ஸ் கோஸ்ட் ஜாயிண்ட் டு டெஸ்ட்ராய் கிறிஸ்டல்ஸ் ரிலீஸ் டைசைட்டன் ரிலீஸஸ் சைட்டோகின்ஸ் இன்க்ரிமெண்ட் ரெஸ்பான்ஸ் வீக் கம்பேரிசன் டைப்னாசிஸ் இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட் சி reactive protein elevated ESR also elevated CRP ESR increased level of uric acid in blood
ஆஸ்பிரேஷனல் சைனோவியல் ஃப்ளூயிட் ஃப்ரம் ஜாயிண்ட். அங்கே வந்து ஒரு ஜாயிண்டில் இருக்க சைனோவியல் ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டாக இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இன் மைக்ரோஸ்கோப். சைனோவியல் ஃப்ளூயிடில் நம்ம கிறிஸ்டல்ஸ்லாம் டெபாசிட் நேரத்தில் ஒரு எல்லோ கலர் நீடட் லைக் ஒரு கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்க்கலாம். எல்லோ கலர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன் வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். Demonstration of crystals in microscope as yellow color needed like monosodium urate crystals are seen. As yellow color needle like monosodium yellow color needle like present like monosodium urate crystals வந்து சேம் பண்ணிக்கும். WBC வந்து பார்த்திங்கன்னா less than 50,000 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். WBC யூஸ்வலாக less than 50,000 இருக்கும். more than 50,000 இருந்துச்சுன்னா அது வந்து செப்டேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டில் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளால் ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கும்போது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட்டு WBC வந்து லெஸ் தேன் 50,000 தான் இதில் இருக்கும். ஏன்னா இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னால் மோதல் அட்டாக் பண்ண வரதுக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எக்ஸ்ரேயில் பார்த்திங்கன்னா பவுன்ச்ட் அவுட் அப்பேரன்ஸ் ஆஃப் போன் ஒரு பஞ்ச்ட் அவுட் அப்பியரன்ஸ் ஆஃப் போன் இருக்கும். ஒரு பள்ளம் மாதிரி ஒரு பள்ளத்தை வச்சு சுற்றியால் அடித்தா ஒரு பஞ்ச் அவுட் அப்பியரன்ஸ் ஆஃப் போன் எக்ஸ்ரேல பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா கிறிஸ்டல்ஸ் டெபாசிஷன் the punched out appearance inside surrounded by sclerosed margin and overhanging bordersலாம் ஒரு மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. punched out appearance surrounded by sclerosed margins and overhanging bordersல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். rat bite appearance ஆழமான புண்ணு appearance of bone இருக்கும். Inside surrounded by sclerosed margins with overhanging borders இருக்கும். rat bite appearance இருக்கும். pantolip punched out appearance of bone இருக்கும். punched out appearance அந்த punched out appearance வந்து inside அப்படி இருக்கும். punched out அந்த மாதிரி appearance inside வந்து surrounded by sclerosed margin and overhanging borders இருக்கும். punched out appearance of bone rat bite appearance ஆழமான புண்ணு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். rat bite appearance rat bite appearance இருக்கும். punched out appearance இருக்கும். rat bite எலி கடிச்ச மாதிரி இருக்கும். ஆழமான புண்ணு மாதிரி இருக்கும். இதுவும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி தான் பித்தம் இருக்கிறதுனால செஞ்சல் காய்ச்சல் விட நீர்மொழி குடிநீர் குடிக்கலாம். டிப்ஸி பட்டர் போடலாம். செகண்ட் ஃபேஸில் கேட்டோ ஆயில் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஃபேஸில் தான் கேட்டோ ஆயில் கொஞ்சம் பித்தம் குறைஞ்ச பிறகு ஹைட்ரேட்டடாக ஆல்வேஸ் இருக்கணும். அப்புறமேட்டு நான்வெஜ் சோடா ஸ்வீட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் ஆல்கஹால் சோடா ஸ்வீட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.